30 அதிகாரிகளுக்கு மரண தண்டனை. வடகொரிய அதிபரின் அதிரடி செயல். வடகொரியாவில் கடந்த மாத இறுதியில் வெள்ளம் பாதித்த பகுதியில் இருந்து 20 முதல் 30 அதிகாரிகள் ஒரே நேரத்தில் தூக்கிலிடப்பட்டதாக தென்கொரிய ஊடக அறிக்கை ஒன்று கூறியுள்ளது. சாகாங் மாகாணத்தை தாக்கிய கனமழை மற்றும் நிலச்சரிவுகள் ஏராளமான இறப்புகளையும் காயங்களையும் ஏற்படுத்தியது. மேலும் பலரை வீடற்றவர்களாக ஆக்கியது. சியோல் வடகொரியாவில் வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டு கடுமையான பாதிப்புகள் அதிகமாகி 1000 பேருக்கு மேல் இறந்துள்ளனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறிய 30 அதிகாரிகளுக்கு அந்நாட்டு அதிபர் கிம் ஜாங் உன் உத்தரவுப்படி மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. கிழக்கு ஆசியாவில் உள்ள வடகொரியாவின் அதிபர் கிம் ஜாங் உன் இவரை சர்வாதிகாரி என்றும் கூறுகிறார்கள். அவர் 2011 தனது தந்தையும் வடகொரியாவின் 2வது தலைவருமான கிம் ஜாங்கில் இறந்த பின்னர் வடகொரியாவின் 3வது உயர் தலைவரானார். சிறந்த தலைவர் என்ற வகையில் கிம் ஜாங் உன் வடகொரிய இராணுவத்தின் தலைமை தளபதியாகவும் ஆளும் கொரிய தொழிலாளர் கட்சியின் தலைவராகவும் உள்ளார். சில நேர்மறையான சீர்திருத்தங்களுக்காக கிம் பாராட்டப்பட்டாலும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் அரசியல் எதிர்ப்பை மிருகத்தனமாக அடக்கியதாக கிம் தொடர்ந்து குற்றம் சாட்டப்படுகிறார். சர்வதேச எதிர்ப்புகளையும் மீறி வடகொரியாவின் அணு ஆயுத ஏவுகணை திட்டத்தை விரிவுபடுத்தியுள்ளார். அதிரடி மன்னன் இவர். சீனா மட்டுமே வடகொரியாவிற்கு நெருக்கமான நாடு என்றும் கூறப்படுகிறது. உலகமே கொரோனா காலத்தில் ஸ்தம்பித்த போது வடகொரியா எந்த தொடர்பும் இல்லாமல் இருந்தது. இவரும் சிறிது காலம் வெளி உலகுக்கு தெரியாமல் இருந்தார். அண்டை நாடுகளான தென்கொரியா, ஜப்பான் உள்ளிட்டவற்றை அச்சுறுத்தும் வகையில் அவ்வப்போது அணு ஆயுத சோதனை நடத்தி யாருக்குமே அடங்க மாட்டார். அமெரிக்காவை கூட அவர் விட்டு வைக்கவில்லை. சமீபத்தில் வடகொரியாவில் மழையால் மிக பெரிய சேதாரம் ஏற்பட்டது. வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு பாதிப்புகளால் 1000 பேருக்கு மேல் இறந்துள்ளனர். இதனால் கோபமடைந்த கிம் தக்க நடவடிக்கைகளை குறித்த காலத்திற்குள் எடுத்திருந்தால் இந்த இறப்புகளை தவிர்த்திருக்கலாம் என்று அதற்கு பொறுப்பான அதிகாரிகள் யார் யார் என கண்டறிந்து 30 அதிகாரிகளுக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதாக தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. கடந்த ஜூலை மாதத்தில் பெய்த மழையின் போது சினோயோ, உய்ஜு ஆகிய நகரங்களில் 4000 வீடுகள், கட்டிடங்கள், சாலைகள் மற்றும் ரயில் பாதைகள் வெள்ளம் சூழ்ந்ததாக வடகொரிய அரசு ஊடகம் தெரிவித்தது. பல இடங்களில் நிலச்சரிவும் ஏற்பட்டது. மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட விபத்துகளில் 1000 பேர் உயிரிழந்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளிலிருந்து மீட்கப்பட்ட 15000க்கும் மேற்பட்டோர் தலைநகர் பியோங்யாங்கில் அரசு நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளை அதிபர் கிம் நேரில் சென்று பார்வையிட்டார். ஓய்வு எடுக்காமல் நிவாரணப் பணிகளை நடத்தி முடிக்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். எனினும் வெள்ளத்தால் 1000 கணக்கில் பலி ஏற்பட்டதாக செய்திகளை கிம் மறுத்திருக்கிறார். சர்வதேச அளவில் வடகொரியாவிற்கு இருக்கும் நல்ல பெயரை கெடுக்க வழக்கம் போல மேலை நாடுகளும் தென்கொரியாவும் கைகோர்த்து பரப்பும் வதந்திகள் என அவர் குற்றம் சாட்டினார். நிவாரணப் பணிகள் முடிந்த பின்பு ஒரு நிகழ்ச்சியில் பேசிய கிம், அதிகாரிகள் தமது கடமையை செய்ய தவறியதாலும் லஞ்ச பணத்திற்கு ஆசைப்பட்டு ஊழல் செய்ததாலுமே மழை வெள்ள பாதிப்பை தடுக்க முடியாமல் போயிற்று என குறிப்பிட்டார். தவறு செய்த அதிகாரிகள் தண்டனையில் இருந்து தப்ப முடியாது என்றும் எச்சரித்தார். அதிலிருந்தே அதிகாரிகள் பீதியில் உறைந்திருந்தனர். ஊழல் செய்த மற்றும் கடமை தவறிய அரசு அதிகாரிகள் 30 பேர் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு ஆகஸ்ட் இறுதியில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட தகவல் தற்பொழுது வெளியாகி பரபரப்பாக பேசப்படுகிறது. தண்டனைகளை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் பகிரங்கமாக நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் கிம்மின் பின்பற்றும் கொள்கை. அப்படி செய்தால் மட்டுமே மற்றவர்கள் மனதில் பயம் உண்டாகும், மீண்டும் தவறு செய்ய தயங்குவார்கள் என்பதே அவருடைய கருத்து. கண்களை கட்டி நிற்க வைத்து சுட்டுக் கொல்லுவது, மேடை மேல் ஏற்றி தூக்கில் போடுவது என பல வழிகளில் தண்டனை நிறைவேற்றப்படுகிறது. 30 அதிகாரிகளும் ஒரே பாணியில் கொல்லப்பட்டனரா என்பது இன்று வரை தெரியவில்லை. அதிகாரிகள் தண்டிக்கப்பட்ட தகவலை தென்கொரியாவின் சோசன் டிவி உள்ளிட்ட ஊடகங்கள் வெளியிட்டிருக்கின்றன. வடகொரியா இது குறித்து மூச்சு கூட விடவில்லை, பேசவும் மறுக்கிறது.
ஆப்கானிஸ்தான், ஈரான், சவுதி அரேபியா, சொமாலியா ஆகிய நாடுகளிலும் பயங்கரமாக மரண தண்டனை நிறைவேற்றப்படுவது நம் அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான். என்றாலும் 30 பேர் பொது வெளியில் மரண தண்டனை விதிக்கப்பட்டார்களா என்ற விவரம் இன்னும் தெரியவில்லை.